கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. எங்களுக்கு படம் அது எங்கள் தலைவர் நடித்த படம், அதனால் அந்த படம் வெற்றி அடையணும்னு நாங்கள் மனசார விரும்புகிறோம். அது வெற்றி அடைஞ்சிச்சு மலேசியாவிலேயே, முடிஞ்சிடுச்சு. இல்லை இதெல்லாம் பாதிப்பு வராதா? இப்போ இவ்வளோ தள்ளி போடுறாங்க, எங்களுக்கு விளம்பரம் 1000 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்க இலவசமாக. நீ விஜய் என்கிற ஒரு ஆளுமை வல்லை என்றால், விஜய் என்கிற ஒப்பற்ற எங்கள் தலைவர் வல்லை என்றால் 3000 வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க. இல்லை அதுவும் வந்துருக்காதா? அதுவும் வந்துருக்கா. கடன் இருக்கும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்போ கொண்டு வராங்க. ஏன்னா எங்கள் தலைவர் பேசிட்டார். ஐயோ கிளப்பி விட்டானே கதறாங்க, கதறுகிறாங்க. என்ன தெரியுமா இப்போ பிரச்சனை? பாரு, நான் கொள்ளையடித்தாலும் நீ கண்டுக்காத, நீ கொள்ளையடித்தாலும் நான் கண்டுக்காதன்னு 2 பேரும் மாறி மாறி இவ்வளோ காலம் இந்த நாட்டை சுரண்டி கொடுத்துருக்காரு. நம்ம 2 பேரும் கொள்ளையடிக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வாராம் பாரு, அவனை விடாத. நம்ம மேலும் கொள்ளையடிக்க முடியாது, வந்தானா போச்சு. நேரில் நின்று நீ விடுகிற அம்பை எய்துவதற்கு முன்னாலேயே நாங்கள் அம்பெஞ்சிடும். தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா மாற்று கட்சியாக இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்றால் எங்கள் தலைவருடைய எங்கள் தலைவருடைய சிந்தனை. என் மக்கள் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள், அவர்களை உயர்வதற்கு நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன்னு சொல்கிற தலைவனை பார்க்க முடியுமா? நாங்கள் பேசிக்கிட்டுலாம் இருக்கிற வேலை இல்லை. எங்களுக்கு அடிக்கிற அடியில் அடுத்த நிமிடம் தமிழ்நாடு எப்படி எந்திரிக்குதுன்னு பாரு. ஓட விட போகிறோம். வா, 3 மாதம் இத்தக்கலாம். நாங்கள் பனைமரத்து கருக்கை கொண்டு வரும் இலையை உதுத்துட்டு நிற்போமே அப்படியே கம்பீரமாக நிற்கும். அது கருகி போய் கருப்பாக கிடந்தாலும் வெட்டுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் முகில் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஜனநாயகன் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பல்வேறு தடங்கள் அது வெளிப்படையாகவே தெரியுது. அரசியல் ரீதியான கார்னர் பண்ணுறாங்கங்கிறது ரிலீஸ் ஆகுமா சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியை சேர்ந்தவங்க நீங்கள். ஜனநாயகத்துக்கு தான் போராடுறோம். மக்கள் ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்று இல்லை, அது அரசியல் போராட்டம். இது சினிமா. அவருடைய கடைசி படம். அவர் ஒன்றும் இல்லை, அவர் இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக மாறியிருக்கிறார். இந்த ஆண்டினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நெஞ்சை பதற வைக்கும், மனித நேயத்தையே ஒரு உழுக்கும். அது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு. திருமணமான 77 நாட்களில் இளம்பெண் ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் படுகொலை செய்யப்பட்டார். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த பிரச்சனையை பேசுங்கப்பா. படம்லாம் அது ஒரு பக்கம் போனாலும் ரிலீஸ், அது பொழுதுபோக்குன்னு சொல்லிட்டு, அது மனிதனுக்கு இன்றியமையாதது தான். ஏதோ பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அதை விட தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ்நாட்டில் மறக்க முடியாத சம்பவங்கள் இந்த ஆட்சியாளர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆட்சியில் நடந்திருக்கிறது. விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட மணப்புரம் கோயில் காவலாளி அஜித் குமார் படுகொலை மறக்க முடியுமா? ஆனால் மறந்துட்டோம். செம்மங்குப்பா ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 மாணவர்கள் பலி. ஒரே குடும்பத்தில் ஒரு பொண்ணு ஒரு பையன் பலி. அந்த வழி தெரியுமா? நெல்லையில் காதல் விவகாரத்தில் கவினை பெற்றோர்களை சேர்ந்து படுகொலை செய்தது. யாரோட பெற்றோர்கள்? காதலித்த காதலியின் பெற்றோர்கள். அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இல்லை? இதெல்லாம் நம்ம ரிதன்யா இதுக்கெல்லாம் தாவேக்க பேசலைன்னு சொல்கிறாங்களே, கவினுக்கு வரவில்லை, எதுக்குமே வரல, அந்த குற்றச்சாட்டும் அதில் வரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 33 ஆணவ படுகொலைகளையும் பற்றி பேசணும். ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று போராடுகிறது தமிழக வெற்றி கழகம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு. அடுத்து கரூர் வேலுச்சாமிபுரத்தில் எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய உயிர்கள், எங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், எங்களை பண்படுத்தக்கூடியவர்கள், எங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் 41 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அது விசாரணையில் இருக்குது. அதை பற்றி பெருசாக பேசணும். கடலூர் எழுத்தூரில் 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 10 பேர் பலி. இது எல்லாமே மறந்துட்டோம். 4.5 ஆண்டுகளில் 8000 படுகொலைகள் நடந்திருக்கிறது. இதில் வேற 2.0 33 ஆணவ படுகொலைகள், 39 கற்பழித்து படுகொலைகள். இதெல்லாம் மறந்துட்டோம். ஆனால் இங்கே ஒரு திரைப்படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தேவைதான். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி நாசகர ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேதனைகளையும் சுமைகளையும் கொடுத்திருக்கிறது இந்த திருட்டு மாடல் ஆட்சி. எதை எடுத்துக்கொள்வது? சமூக நீதி பேசுகிறார்கள், சமத்துவம் பேசுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? சமத்துவம் தான் எங்களுக்கு தத்துவமே. அதை நோக்கி தான் நாங்கள் நடக்கிறோம். சாதிய தீண்டாமையால்,
சாதிகளை ஒழிக்கணும்னு அந்த ஊர் பேர்லாம் சாதியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, சொல்லியிருக்காங்களா இல்லையா? அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு ஊருக்கு சாதி பேர் வச்சிட்டாங்களா? நிறைய ஊருக்கு இருக்குது. கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே நாதே கவுண்டன் புதூர். அந்த ஊரில் பாலசுப்ரமணியங்கிற ஒருத்தர் கடை வச்சுருக்கிறார், டீ கடை. அங்கே தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் கடைக்குள் செல்லக்கூடாது, வெளியே தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு இருக்க, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி கோலையில் தீ இன்னும் இருக்குதா தான் நான் கோவை மாவட்டம் மாதம்பட்டி அருகே நாதே கவுண்டன் புதூர் முதலமைச்சர் பார்வைக்கு இதை கொண்டு போனேன். சரி செஞ்சுருவாரா? வெக்கமா இல்லை? பெரியாரின் பேரைன்னு சொல்லிக்கிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க, இது பேர் என்ன? மேடைக்கு மேடை டிபேட்டுங்கிற பேரில் திமுக போய் உட்காந்துக்கிட்டு இதை மெயினாக பேசுகிறாங்களே. நாங்கள் தான் பார்த்தீங்களா சமூக நீதி திராவிட மாடல்னு. ஆனால் அவ்வளோ அக்கிரம கொடுமையும் இது உள்ளதாக இருக்குது. அப்போ சாதியையும் திமுக தன்வசப்படுத்தி அமைச்சர்கள் வாயிலாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சாதி வெறி பிடித்த அமைச்சர் இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க தான் தீர்மானிக்கிறது. ஆணவ படுகொலை எல்லாம் ஏன் நிர்மூலமாக்கப்படுகிறது? ஆனால் வெளியில் நல்லவர்கள் போல நடிப்பார்கள். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து அவ்வளோ ஆவி துடிக்க பேசுகிறாங்களே. மதக்கலவரம் வந்துடும், சாதிய கொடுமை, இதுக்கு தான் பெரியார் வந்து போராடினார் வைக்கிறான்னு சொல்லி ரொம்ப ஆணித்தரமாக பேசுகிறாங்களே. அதாவது இந்த கள்ளத்தை நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு பக்கம் சர்வே கல்லுங்கிறான், ஒரு பக்கம் இல்லை இதில் தான் தீபம் ஏற்றுறோம் அப்படிங்கிறான். தீபம் ஏற்றுவதெல்லாம் இவர்கள் தான் காப்பாற்றிட்டாங்க கலவரம். தீபம் ஏற்றுவதும் ஏற்றாததும் ஒரு பிரச்சனையா நாட்டுக்கு? தீபம் ஏற்றுவதால் நாடே செழித்து போய் கிடக்குமா? முப்போகம் விளைய போகுதா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாமே சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால நீங்கள் தாவைக்காவும் அதில் வந்து எந்த கருத்துக்களும் சொல்ல மாட்டோம். சமமாக நடத்தணும். நாங்கள் இஸ்லா தமிழர்களையும் இந்து தமிழர்களையும் ஒன்றாக பார்க்கணும். அவன் திரி கொடுத்தா என்ன ஒரு விஷயம், அது ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கலப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நாங்கள் வாய் திறக்காததுக்கு காரணம் வந்து யாரையாவது எங்களுக்கு மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், மதவாதிகள் அடித்துக் கொள்கிறார்கள் ஒரு சில பேர்னா அதுக்கு போய் நாங்கள் அறிக்கை கொடுக்கணுமா? இவன் அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், அவன் நடிக்கிற மாதிரி நடிக்கிறான். இது எப்படி இருக்குது? புதுசாக இருக்குல்ல? இந்த பாயிண்ட் சரியான பாயிண்ட். மக்கள் வழிபடுகிறார்கள், மக்கள் கும்பிடுகிறார்கள், மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அந்த பக்கம் தான் தாவேக்கா நிற்குமே ஒழிய இங்கே கீழே கலந்துக்கிட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு இந்த பக்கம் வந்து காக்கி சட்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. அப்போ இதை நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ஜனநாயகன் படத்துக்கும் அது ஒரு பக்கம், அது தனி டிபார்ட்மெண்ட், அது ரிலீஸ் ஆக போகிறோம் ஆகும். நாங்கள் அதில் முக்கியத்துவம் கொடுக்கல, தாவேக்கா மக்கள் பிரச்சனைக்காண்டி தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள். ஆமாம், எங்களுக்கு வந்து படம் அது எங்கள் தலைவர் நடித்த படம், அதனால் அந்த படம் வெற்றி அடையணும்னு நாங்கள் மனசார விரும்புகிறோம். அது வெற்றி அடைஞ்சிருச்சு, மலேசியாவிலேயே முடிஞ்சிடுச்சு. இல்லை இதெல்லாம் பாதிப்பு வராதா? இப்போ இவ்வளோ தள்ளி போடுறாங்க, எங்களுக்கு விளம்பரம் 1000 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இலவசமாக. நன்றி, நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்குலாம். இன்னும் ஒரு மாதம் ஓடும்ல, எங்களுக்கு விளம்பரம் தானே. எங்கள் தலைவர் நடித்தா எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். இதுக்காண்டி இந்த படத்தில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்பாங்க. ஆமாம், எங்களுக்கு இப்போ ஒரு 1000 கோடி விளம்பரம் வந்துருச்சுல்ல, அவர்கள் திருப்பியும் வந்து இன்னொரு 1000 கோடி ரூபா விளம்பரம் தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். படம் வெற்றி முடிஞ்சு போச்சு. அப்புறம் இது ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்க மடைமாற்றம் செய்வது எப்படியும் எங்கள் தலைவர் வந்து விடக்கூடாது. எங்கள் தலைவர் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லவா? ஆட்சிக்கு வந்தபோது 1000 ரூபா திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அறிக்கையில் சொன்னாங்க. 2.5 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தாங்க. யாராவது கேள்வி கேட்டானா, ஏன்டா 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்துருவா, 2.5 வருஷமாக உள்ள காசை கொடுங்க. 2.5 வருஷம் வந்து அவங்க வந்து எடப்பாடி அவர்களுக்கு வாங்கிச்ச கடன் அடைச்சிட்டு இருந்தாங்களோ என்னமோ. அப்புறம் எப்படி இப்போ 9.55 லட்சம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுதான். ஐயா எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ வச்சுட்டு போயிட்டாரு, அதனால எங்களை கொடுக்க முடியல, அதெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் சரி செஞ்சு அப்புறம் எப்படி அப்போ 9,55,000 கோடி எப்படி கடன் வந்துச்சு? 5 லட்சம் கோடி நீங்கள் அழிச்சிருக்கிறீங்க. இப்போ எங்கே அந்த பணம்? யார்கிட்ட வாய்க்கில் இருக்குது? ஒன்று சொல்கிறேன், 5 வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சியில் போகிறீங்க, 60 மாதம் 60,000 மக்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? 2.5 வருஷத்தை கழிச்சிட்டிங்க, 30,000 தான் கொடுத்துருக்கீங்க. 30,000 ரூபா இந்த கடனாளி அரசு இது மக்களுக்கு. அதில் 2022 நீங்கள் பணம் கொடுக்கல 1000 ரூபா. 1 கிலோ அரிசி 1 கிலோ வெல்லம் கரும்பு கொடுத்துட்டீங்க. 2023 1 கிலோ அரிசி 1 கரும்பு 1 கிலோ சர்க்கரைன்னு கொடுத்துட்டு 1000 ரூபா பணம் கொடுத்தீங்க. 2024 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ வெல்லம் 1 கரும்பு காசு கொடுக்கல. இப்போ 1 கிலோ அரிசி 1 கிலோ வெல்லம் 1 கரும்பு 3000 ரூபா பணம். சரி, 5 ரூபா கொடுத்துட்டேன், 30,000 கழிஞ்சு போச்சு. 25,000 எப்போ கொடுப்பேன்?
இப்போ நமக்கு அந்த பணம் தான் முக்கியம்னு நீங்க கேக்குறீங்களா என்ன? நீ தானே சொன்ன நான் மாதம் 1000 ரூபா பணம் போடுவேன்னு. 2 வருஷம் பாக்கி யாருக்கு இருக்குல்ல, மக்கள் கேட்கணும்ல. கொடு 25,000 ரூபா இப்போ கொடு. நீ இப்போ கொடுத்தது ஓட்டுக்காக கொடுக்குற. நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஓட்டுக்காக கொடுக்கறது அதையும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. இப்போ மடிகணினி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? ஆமா, அதை நானும் கேட்க நினைச்சேன். விஜய் போட்டோ ஃபுல்லா அடிச்சு விட்டுறாங்களே, அது எப்படி? இங்கே பாருங்க, மடிகணினி திட்டத்தில் 2,500 கோடி ரூபா மடிகணினியில். பொங்கல் பரிசு 6,500 கோடி, மொத்தம் 9,000 கோடி. மடிக்கணினியை விட பொங்கல் பரிசு அதிகம் போல. அதிகம். ஓகே. இதில் என்னென்னா ஒரு விஷயம், 10 லட்சம் மாணவர்கள் மடிக்கணினிக்கு. சராசரியாக மடிக்கணினியுடைய விலை 25,000. 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கணும். அப்போ 2,500 கோடி ரூபா இப்போ கொடுத்துருக்குறீங்க மடிகணினிக்கு. அடுத்து 2,4 கோடி குடும்ப அட்டைகள், மொத்தம் 2,4 கோடி, 2,25,00,000. 3,000 என்ன 6,750 கோடி. இதெல்லாம் ஏன் நம்ம சொல்கிறோம்னா மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறது. ஆகவே மொத்த திட்டம் கிட்டத்தட்ட 9,00,000 கோடி. ஏற்கனவே 9 லட்சம் கடனில் இருக்கு. இப்போ 9,000 கோடி இப்போ வந்து நீங்கள் அதுவும் ஒரு மாதத்துக்குள்ள யார் கேட்டா? மடிகணினியில் கருணாநிதி படம், இங்கே இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் படம், இப்போ விஜய் படம் அதில் விட்டுறாங்க. அதையும் பார்க்குறீங்களா? ஆமாம், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அழிச்சிட்டு ஸ்டிக்கர் அழிச்சிட்டு இது எங்கள் தலைவர் படத்தை ஒட்டி அழகு பார்க்குறான். எப்படி சூப்பரில்? ஏன்னா அது எங்களுக்கான சொத்து, தமிழர்களுக்கான சொத்து, தமிழரிடம் மரிய வைசூல் செய்த கொடுக்குற பணத்தினுடைய சொத்து. அதையே பெருமை பீத்திக்கிறாங்க. நான் செஞ்சேன் என்னமோ இவங்க காசு எடுத்து செஞ்ச மாதிரி. நான் என்ன கேட்குறேன், திட்டத்தை திட்டமா பார்க்கணும். இப்போ இதில் எவ்வளோ ஊழல்னு நம்ம இன்னமே நோன்னா தான் தெரியும். இது பெரிய விஷயம், ப்ராஜெக்ட் அது பின்னாடி இருக்குது. இப்போ 5 லட்சம் கோடியை இந்த அரசு ஒரு மாசத்துல முடிச்சிட்டாங்க. ஒரு மாசத்துல இல்லை, இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. ஓகே, 5 வருஷத்துல. அப்போ இவங்களுடைய நிதி சுமை யார் மேலே இப்போ விழுக போகுதுன்னா எங்க ஆட்சி மீது விழப்போகுது. 9 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி. ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க ஒரு பேட்டியில் கூட. அது என்ன அடிப்படையில் சார்? நம்ம தன் பலத்தை நிரூபிக்காத ஒரு கட்சி, நான் குறைச்சி மதிப்பிடலை, ஆனாலும் நம்ம ஒரு தேர்தலை சந்திச்சு தான் நம்ம அந்த ப்ரூஃபை கொடுக்க முடியும். நீங்கள் எப்படி நாங்கள் தான் வருவோன்ட்டு சொல்கிறீங்க? ப்ரூஃபை கொடுக்காத தலைவர்கள்லாம் ஜெயிச்சிருக்காங்க. 9 மாசத்துல என்டி ராமராவ் ஜெயிச்சிருக்கிறார் ஆந்திராவில். அதுக்கு நிகராக தலைவர் 11 மாசத்துல டெல்லியை ஆண்டிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். எங்களுக்கு 2 வருஷம், அவங்களோடலாம் கூட ரொம்ப எளிமையாக வெற்றி பெற போகிறோம். வீட்டுக்கு வீடு ஏற்கனவே 2 ஓட்டுன்னு சொன்னோம்ல, இப்போ 5 பேர் இருந்தால் 4 ஓட்டு ஆயிடுச்சு. இப்போ 1 ஓட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு கிழவன் கிடக்கிறான், இல்லாட்டி கிளவி இருக்குது. அதையும் இப்போ மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? ஆமாம், நீங்கள் பாருங்கள். அதனால தானே நீங்கள் இப்போ இந்த மடிகணினி திட்டம், அதனால தான் இப்போ 3,000 ரூபா. இதெல்லாம் யாரால் வருதுன்னா தாவேக்காவில் வருது. தாவேக்கான ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலைன்னு சொன்னால் இவங்க நோக்கத்துக்கு பூந்து விளாண்டுருப்பாங்க. மொட்டை அடிச்சிருவாங்க, எல்லாம் கிளீன் பக்காவா. ஏன்னா தார் ரோடை வந்து கல்லில் போடுங்கடா, நான் கோலமாவில் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சர்றை அரைச்சி கோலம் விளங்குமா அந்த தேசம்? சொல்லுங்க பார்ப்போம். ரோடே விளங்காத தேசம், எதுவுமே விளங்காது. சிங்கார சென்னைன்னு சொல்லி இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? சிங்கார சென்னையா இருக்கா? எங்கேயாவது ஒழுங்கா இருக்கா? சாலைகள்லாம் கேவலமாக அவமானமாக இருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மாநகரத்தின் தந்தைன்னு சொன்னீங்களே, யார? மாநகரத்தின் தந்தை. இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் சொன்னோமா மாநகர தந்தை, மரியாதைக்குரிய அப்பான்னு வர சொல்லி சொல்லுங்க சொன்னாங்களா? அடுத்து மாநகரத்தின் தந்தை மாசு சொன்னாங்களா திமுக காரங்க? மாநகரத்தின் தாய் பிரியாவை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது என்னமோ ஒரு பெண்ணை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி. நான் பெண்ணை டார்கெட் பண்ணல. நீங்கள் தந்தைன்னு சொன்னீங்கல்ல, ஏன் தெரியுமா அதை தாயின்னு சொல்லலை? பெண்ணுனாவே தாய்மை உடையவர். நான் அந்த கோணத்தில் தான் பேசுகிறேன். பெண் என்றால் தாய்மையானவர். ஏன் கொடுக்கல? சமூக நீதி. ஓ, அது சாதி பாகுபாடு. இவங்களுக்கெல்லாம் நீ மாநகர தந்தைன்னு கொடுத்த. சகோதரி பிரியாவுக்கு மேயர் பிரியா. எப்படி இருக்கு? சூப்பர்ல உங்க சமூக நீதி. வெக்கங்கட்டம். எப்படி இவங்க 5 வருஷம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து மேல வச்சாங்க? அதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. டம்மியா மட்டும் வச்சிருக்காங்க. செயல் திட்டங்களுக்குள்ள இவங்க தான் பாவம். அந்த பொண்ணு நெசமா பாவம், பாடுபட்டுக்கிட்டு இருக்கு இவங்களோட மாட்டிக்கிட்டு. அதுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அமைச்சர்லாம் இன்னும் ஒரு அமைச்சர் இருக்கிறாருங்க, சேகர் பாப்பன், தெரியுமில்ல உங்களுக்கு? அவரை
தெரியும் அந்த கருத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆக சமூக நீதி பேசிக்கொண்டு சமத்துவத்தை போதிக்கிறோம் என்று நாடகம் நடித்துக்கொண்டு தமிழ்நாட்டில் கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாக வைத்திருக்கிற திருட்டு மாடல் ஆட்சி வீட்டுக்கு அனுப்புகிற திட்டம் தான் தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம். பொங்கலுக்கு 3000 கொடுத்தது வந்து எப்படியா நாங்கள் எடுத்துருவோம் ரிட்டர்னு சாராய கடை அன்னைக்கு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், 6.5 கோடி பேர் ஓட்டு போட போகிறான், ஓட்டுக்கு 500 ரூபா கொடுக்க போகிறான், அந்த பணம் இங்கே இருந்துச்சு. இப்போ அந்த பணம்லாம் கொண்டே பதுக்கியாச்சு. நான் ஒரு தொகுதிக்கும் செட்டில்மெண்ட்டாக பண்ணிட்டாங்க. தேர்தல் கமிஷன் இப்போ 3 மணி அதிகாலை 3 மணி தூங்கிக்கிட்டு இருக்கு, நல்லா அயர்ந்த தூக்கத்தில் கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு. எப்போ திரும்ப எந்திரிக்கும்? உங்களுக்கு அந்த அதிகாரம் வரும்போது இன்னும் சட்டசபை கடைசி சட்டசபை கூட போகுது, அதுக்கப்புறம் தானே அவங்க அது முடக்குவாங்க, அரசு முடங்கும். அப்படியே வருவாங்க. ஓகே, பால் வித்தவனா எவ்வளோ வச்சுருக்கேன், 5000 கொடு. மாடு வித்துட்டு வந்த 60,000 கொடு சார், கொலுசு வாங்க போகணும் சார், பிள்ளைக்கு கல்யாணம் சார், அவன் கொடு. தேர்தல் முடிஞ்சு தரேன் கொடுக்க மாட்டான். ஆனால் தேர்தலுக்கு பதுக்கப்படுகிற பணங்கள் பதுக்கியாச்சு. இது எப்படி இருக்குது? இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளித்து வர போகிறீங்க? தாவேக்கா மக்கள் தான், மக்கள் முடிவெடுத்துட்டாங்க. 3000 கொடுக்கு, அவ்வளோ கொடு, ஏன் பணம் தான் என்கிட்ட கொடு. திரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னது தான், பணத்தை வாங்கிக்கோங்க, உங்கள் பணம் தான், நான் ஓட்டு மட்டும் பார்த்து போடுங்கன்ற மாதிரி. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், பார்த்தெல்லாம் போட வேண்டாம், மக்களே பார்த்துட்டாங்க யாருன்னு. 2 பேரும் யார், தேசத்தை எப்படி சுரண்டி கொடுத்தார்கள், சூட்சுமத்தை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதுக்கு காரணமே அந்த சூட்சுமத்தினுடைய வெளிப்பாடு தான் தமிழக வெற்றி. ஆனால் திமுக எதிர்பார்த்துருக்கதில்ல, இப்படி ஒருத்தர் நமக்கு பெரிய கொட்டச்செல்லாம் வருவாங்கன்ட்டு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஆனால் தூக்க மாத்திரம் வாங்கிட்டு திரிகிறாங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை வச்சு ஏமாற்றி நம்ம, ஏன்னா அவர் வலுவாக இல்லைன்னு சொல்லப்படுது, காட்சிகளும் அப்படி இருக்குது. இது ஒரு யதார்த்த உண்மை, மறக்க முடியாது. நம்ம ஈஸியாக இதெல்லாம் மடங்காரிச்சிட்டு ஆட்சிக்கு வந்துடும் நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலை வந்து நீங்கள் அதனால தான் 3000. நீ விஜய் என்கிற ஒரு ஆளுமை வல்லை என்றால், விஜய் என்கிற ஒப்பற்ற எங்கள் தலைவர் வல்லை என்றால் 3000 வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? 1000 ரூபா கொடுத்துருப்பாங்க. இல்லை, அதுவும் வந்துருக்காதா? அதுவும் வந்திருக்கா. கடன் இருப்பான், எப்படி கொடுப்பான்? காசு இல்லைன்னு இப்போ போட்டாம பழைய ஓய்வு திமுகவுக்கு பயந்துலாம் கொடுக்கல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை இப்போ கொண்டு வராங்க. ஏன்னா எங்கள் தலைவர் பேசிட்டார், அதை ஐயோ கிளப்பி விட்டானே, பதறாங்க, கதறுகிறார்கள். என்ன தெரியுமா இப்போ பிரச்சனை? பாரு, நான் கொள்ளையடித்தாலும் நீ கண்டுக்காத, நீ கொள்ளையடித்தாலும் நான் கண்டுக்காதன்னு 2 பேரும் மாறி மாறி இவ்வளோ காலம் இந்த நாட்டை சுரண்டி கொடுத்து விட்டார்கள். ஏன் நம்ம 2 பேரும் கொள்ளையடிக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்தன் வாராம் பாரு, அவனை விடாத, நம்ம மேலும் கொள்ளையடிக்க முடியாது, வந்தானா போச்சு. அதுதான் எங்கள் தலைவர் மீது வைக்கிற டார்கெட். ஒரு மாற்று அரசியல் புரட்சி தமிழர்களுடைய தாயக மண்ணில் தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா மாற்று கட்சியாக இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது என்றால் எங்கள் தலைவருடைய உழைப்பு, எங்கள் தலைவருடைய சிந்தனை. அவர் சொன்னார், இருட்டுக்குள் இருந்து என்னை மனிதனாக்கினீர்கள், நான் வெளிச்சமாகி நிற்கிறேன். இருட்டுக்குள் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காகவே நான் வருகிறேன். நான் இப்படி ஒரு தலைவனை நம்மை பார்க்க முடியுமா? நீங்கள், என் மக்கள் என்னை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள், அவர்களை உயர்வதற்கு நான் என்னை தாழ்த்தி கொள்கிறேன்னு சொல்கிற தலைவனை பார்க்க முடியுமா? அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு விஷயம்னா போல்டாக ஹேண்டில் பண்ணுறது திரு விஜய் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு, இதை நம்ம மறுக்க முடியாது. அது என்ன காரணம்? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க என்ன இருட்டுக்குள்ள பழகிட்டீங்க. நான் கேட்குறேன், இந்த கேள்வி முதலமைச்சர்கிட்ட கேட்பீங்களா? துணை முதலமைச்சர் பேச சொல்லுங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு. அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, ஊருக்கே தெரியும். அதுதான் நம்ம மாற்றா வரணுங்கிறத அப்படி கேட்க, செயல் மட்டுமே எங்களுக்கு பிடிக்கும். ஓ, அப்படி சொல்கிறீங்க நீங்கள். நாங்கள் பேசிக்கிட்டுலாம் இருக்கிற வேலை இல்லை எங்களுக்கு. அடிக்கிற அடியில் அடுத்த நிமிடம் தமிழ்நாடு எப்படி எந்திரிக்குதுன்னு பாருங்க. ஓட விட போகிறோம். வா, 3 மாதம் இத்தக்கலாம். நெஞ்சை நிமிர்த்தி நேரில் நின்று நீ விடுகிற அம்பை எய்துவதற்கு முன்னாலேயே நாங்கள் அம்பஞ்சிரும். ஒரு தேர்தலுக்கு விஜய் அவர்கள் தாவேக்கத்தில் ஒரு பிளக்க மாட்டார், பிளக்கனா தாக்கு பிடிக்க மாட்டார். ஏன்னா இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் மாற்றா வந்துச்சுன்னா அவர் அடுத்து அரசியலே இருக்க மாட்டார். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த குற்றச்சாட்டு இப்போ வலுக்க தொடங்கியிருக்கு. அந்த கற்பனைவாதிகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் கனவோடு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருங்கள். என்ன நடந்தாலும் அரசியலுக்கு அப்புறம் இந்த களத்தில் தான் நிற்பாருங்கிறீங்க உறுதியா? 100 மடங்கு அதிகமான களத்தில் நிற்போம். பின்வாங்க மாட்டீங்க. தென்னை மட்டை விழுகுதுங்கிறதுக்கா தென்னை மரம் அழுகுமா என்ன? வளருவதற்கு விழுகிறது மட்டை, அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் அப்படி தான் எடுத்துக்குவோம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை. பனைமரம் பார்த்துருக்கிறீங்களா? அடியிலேருந்தே இலையை மட்டும் ஓலையை மட்டும் உதுத்திருக்கும், கருக்கு நிற்கும். பார்த்துருக்கிறீங்களா? அதை கிழிச்சா தான், கிழிச்சு எடுத்தா தான். கருக்கு போன்றவர்கள் நாங்கள். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஏனென்றால் நீங்கள் பனைமரத்து தேசத்திலிருந்து வந்தவர்கள், நாங்கள் பனைமரத்து கருக்கை போன்றவர்கள். இலையை உதுத்துட்டு நிற்போமே அப்படியே கம்பீரமாக நிற்போம். அது கருகி போய் கருப்பாக கிடந்தாலும் வெட்டுவோம். கருக்கை போல மரத்தை பாதுகாப்போம், அது மக்களை பாதுகாக்கும். நாங்கள் கருக்குகள். ஆக தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு அசைக்க முடியாத சக்தியாக, பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு எங்கள் தலைவர் பாடும்போது பச்சை குழந்தையெல்லாம் பாடிச்சு கேட்டிங்களா? ரெண்டாக்கி விட்டு போயிட்டாப்ப. மலேசியாவில் ஒரு நடனம் ஆடினாரே, சும்மா ஒரு 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 நிமிடம், இப்போ எல்லா குழந்தையும் பச்சை குழந்தை ஆடுது அந்த ஆட்டத்தை. ஆக நாங்கள் இப்போ ஒன்று முடிவு பண்ணிட்டோம். என்ன, மாணவர் அணி, இளைஞர் அணி, எல்லா அணியும் இருக்குது. நாங்கள் குழந்தைகள் அணியை கூட உருவாக்கினா இப்போ கூட்டம் சேர்ந்துருப்போம். குழந்தைகளையும் இந்த தலைவரை நேசிக்கக்கூடிய பக்குவம் இந்த தேசத்திற்கு வந்திருக்கிறது என்றால், குழந்தையும் அரசியல் கற்றுக்கொண்டு இருக்கிறது. ஒரு நாள் அரசியல் யாருக்காவது தெரியுமா பசங்களுக்கு? ஆனால் அவர்கள் என்ன கேட்குறாங்க, திரு விஜய் அவர்களுக்கு முதல்ல அரசியல் தெரியுமான்னு கேட்குறாங்க. அந்த அரசியல் தான் பிள்ளைங்க பேசுது, குழந்தைகள் பேசுது. விஜய் எப்போ பேசுவார்? விஜய் பேசவே தேவையில்லையே, அவருடைய நடவடிக்கைகளே அரசியல். எல்லாமே விமர்சனமாக இருக்குது. எவன் சொன்னது? அவனை கூட்டியாந்து உட்கார வைங்க, நாங்கள் பேசுகிறோம். நான் கேட்குறேன், கொள்ளையடித்தவர்கள், இந்த தேசத்தில் கொள்ளையடிக்க வேண்டும் என்று கொலை செய்தவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்கள் பேச தகுதி இருக்கோ? கொள்ளையடிப்பார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், அதை மூடி மறைக்க நாடகமாட, வாயை வந்து நல்ல பேச்சு திறமை போன்று வளர்த்து வச்சுக்கிட்டு அது மட்டும்தான். ஆனால் செயலில் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இல்லை அந்த மாதிரி அது அவங்களுடைய செயலே கொள்ளையடிக்கிறதா, எங்களுடைய செயலே சேவை தான். இல்லை, எதுக்கு இந்த கேள்வி வைக்கிறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், திமுக பொறுத்த வரைக்கும் ஆகச்சிறந்த பேச்சாளர்கள், ஆளுமைகள் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும். உதாரணத்துக்கு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ் கூட நான் சொல்லுவேன், நான் ஓப்பனாக பேச விரும்பலை. அப்படியே நல்லவர்கள் போல பேசுவாங்க. கருத்தியல் இது அவங்ககிட்ட கருத்தியல் புலி, எங்களை மாதிரி அப்படியே பெரியார் கொள்கையில் அடுக்கி வைக்கிறது, நாங்கள் இல்லைட்டா அவங்களை காப்பாற்ற நாதியே இல்லைங்கிற இந்த கண்டென்ட் டைமிங்கில் ரைமிங்கில் இந்த திமுக சேர்ந்துட்டு பேசுகிறாங்களே. ஆனால் இதே இயக்கத்துக்குள்ளே தான் உருளாமட்ட கொள்ளை, சாதிய கலவரம், சாதிய வன்கொடுமை, இவங்க ஆட்சி எல்லாமே இருக்குது. அதனால இவர்கள் பேசுவதற்கு மட்டும்தான் தகுதி பெற்றவர், மற்றபடி மக்களுக்கு ஆட்சி செய்ய தகுதியற்றவர். வாய் சொல் வீரநடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவருக்கு தான் பொருந்தும். ஆனால் செயலில் கிடையாது. ஒன்றுங்க, நீங்கள் உங்கள் தலைவர் வந்து இல்லாட்டாலும் செயலில் இருப்பார். செயல் தான், பேசாதவன் செயலை காட்டுவான். நீ நக்கல் அடிக்காத, அடிக்குமா அடிச்சுட்டு நாங்கள் வரும்போது பார்த்துக்கணும். ஒன்று இரவெல்லாம் பெரியார பேசுவான், விடிஞ்சு பொண்டாட்டியோட திருப்பதியில் நிற்பான். ஊர் தாலியாக இருப்பாங்க. ஆனால் சொல்லக்கூடாதான், நான் அப்படிதான் சொல்கிறாங்க. இதுதான் இவருடைய லட்சணம். ஆக கம்பீரமாக நிற்கிறோமே, நாங்கள் கலங்காமல் நிற்கிறோம். ஒரு தேர்தலை கூட நாங்கள் சந்திக்கல தான், சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு இன்றைக்கு யார் கொடுத்துருக்குறாங்கன்னா மக்கள் சிந்திப்பார்கள். மகத்தான தலைவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நாள் இன்னும் 90 நாள் தான், பொறுத்துருங்க. பூகம்பம் வெடிக்கும் தமிழ்நாட்டில், ஒரு அரசியல் புரட்சி நிலையாகும். தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றியை ஈற்றுவதற்கு என் போன்றவர்களை எங்கள் தலைவர் பாசமாக இறக்கி விட்டிருக்கிறார். அன்பொழுக பேச வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். யாரையும் மரியாதையாக பேசிவிடாதீர்கள் என்று ஒரு ஆளுமை தலைவர் எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அந்த அறிவுரையோடு களத்திற்கு வந்திருக்கோம். நிச்சயம் சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்த நன்றி.